வாங்க, இன்னைக்கு நாம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்கலாம். டாக்டர் ஒய் லிவிங்ஸ்டோனோட இந்த வரிகளை கொஞ்சம் ஆழமா கவனிங்க. இத இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு சின்ன கதைய பாப்போமா? இது ஒரு பெரிய புதையலை தேடி போன ஒருத்தரோட கதை. ஒரு சுரங்க தொழிலாளி வைரத்துக்காக ரொம்ப நம்பிக்கையோட தோண்ட ஆரம்பிச்சாரு. நாட்கள் போச்சு, வாரங்கள் போச்சு, மாதங்களும் ஓடிடுச்சு. ஆனா உழைப்பு மட்டும் தொடர்ந்தது. ஆனா பாருங்க, அவ்ளோ கஷ்டப்பட்டும் அவர் கைக்கு ஒண்ணுமே கிடைக்கல. கடுமையான சோர்வு, நம்பிக்கையின்மை, மொத்த உழைப்பும் வீணா போச்சுன்னு நினைச்சாரு. அப்பதான் அவர் மனசுல அந்த கேள்வி, சரி இதோட விட்டுடலாமா, இதுக்கு மேல இங்க ஒண்ணும் இல்ல, கிளம்பிட வேண்டிதான்னு முடிவெடுத்தாரு. ஆனா எல்லாத்தையும் மூட்டை கட்டும்போது மனசுல ஒரு சின்ன உறுத்தல். சரி, போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரே ஒரு அடி மட்டும் அடிப்போம். இருந்த மிச்ச பழத்தை எல்லாம் திரட்டி அந்த பாறையில ஓங்கி அடிச்சாரு. அங்க வெறும் 3 அடி தூரத்துல வைரப்புதையல. நினைச்சு பாருங்க, ஜெயிக்கிறதுக்கு இவ்ளோ பக்கத்துல வந்துட்டுதான் அவர் பின்வாங்க நினைச்சிருக்காரு. இப்ப அந்த மேற்கோள் ஞாபகம் வருதா? தோல்வியாளர்கள்னா யாருன்னு இது தெளிவா சொல்லுது. நம்ம வெற்றி பாதையும் பெரும்பாலும் இப்படிதான் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? வெற்றி கடைசி நிமிஷம் வரைக்கும் தோல்வி மாதிரி வேஷம் போடும். விடாமுயற்சி தான் அந்த கடைசி அடி. சரி, உங்க வாழ்க்கையில நீங்க போட வேண்டிய அந்த முக்கியமான கடைசி அடி எது?